ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ்க்குன்னு ஒரு வீடியோ போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்சசரிஸ் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் கொடுத்துட்றேன். அது என் பையன் தான். அவன் வந்து காலேஜ் போகிறான். அந்த டைமில் வந்து அவன் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவான். சரியா? அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து மொபைல் என்ன பொருள் வேணுமோ நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. அவன் வாங்கி உங்களுக்கு கொரியர் போட்டு விட்ருவான். சப்போஸ் அவன் முடியலை, ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இரியாப்பா, சொல்லி விளக்கமாக சொல்லணும்ல. என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் போகுது. 2 4 சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் தான் இருக்குல்லடா. ஒன்று இங்கேயே இருக்கா? சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். கோல்டு கலரு செம்ம தரமாக விற்றுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 120 பீஸ் விற்றுருக்குங்க. உண்மையிலேயே வாங்குறவங்களும் வந்து சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு தான். உங்களுக்கு லுக்கு பயங்கரமாக இருக்குல்ல, அதுதான். அது ஒன்றும் இல்லை, ஆப்பிள் லோகோ கூட வரும். ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி இந்த ஆப்பிள் சிம்பிள் மாதிரி வருது பார்த்தீங்களா, அது ஏதோ ஒரு கோடு போடணும் பாஸ். அது போட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வரும். அது வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறோம். ஸோ இது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஏப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான் இது விலை. கம்மி பண்ணி விற்று விட்டுறா. வேஸ்ட் அவன் தான் நம்மளை ஏமாற்றினான். நம்ம வந்து இது கூட தான் எடுத்தோம், வேறு என்ன பண்ணுறது. இப்போ வந்து விற்கணும்ல. மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குது? 4 இருக்கா? அதான் 4 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வித் ரேடியோ மைக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரல் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் குரல் பேசலாம், ஜென்ஸ் குரல் பேசலாம், வாய்ஸ் சேஞ்சர் இருக்குது. சரிங்களா? இதோட விலை 350 ரூபா. இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வரணி ஸ்பீக்கர். இது வரணி ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆமாம், இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடைக்கல. இதோட விலை என்ன 700 போட்டிருக்கு. 600 600 பஸ் இது. சரியா? 600 ரொம்ப கம்மி. இது நீங்கள் இதோட தரத்தை பற்றி யோசிக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சார்ஜ்லாம் இல்லை, வேஸ்ட் ஆகாது. சார்ஜ் பக்காவாக சார்ஜபிள். நமக்கு சார்ஜ் நல்லா நிற்கும். 6 ஹவருக்கு மேலே நிற்கும். அது காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லைட்டு கீட்லாம் இல்லை. ஒன்லி சவுண்ட் எஃபெக்ட் தான். தாறுமாறான சவுண்டு. குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். ரஃப்யூஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதோட விலை வெறும் 600 தான். இது வந்து நம்ம சும்மா வந்து கம்மியாக வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து லைஃப் இருக்கணும். ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 600 கொடுத்து வாங்குறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷமாவது உழைச்சாதான் அது நமக்கு திருப்தி. இல்லாட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவோ வீட்டில் குப்பை செய்யுது, அது மாதிரி குப்பையாகிடக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நடுவில் கூட 2 செல்ஃபோனை கூட எடுத்து மாட்டி வச்சுக்கலாம். ஃபோனை வச்சு வீடியோ பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி காட்டுப்பா. இதா கொஞ்சம் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு. பவர் ஆன் எப்படி சத்தம் பார்த்தீங்களா? ஸ்டார்டிங்லேயே பயங்கரமாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் இல்லை, அவனை கனெக்ட் பண்ணலாம், டைம் இல்லை. டக்கு நான் அடுத்ததுக்கு போகலாம். ஆமாம், அழைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், இது ஒன்று தான் இருக்குது. 6 ஹவர்ஸ். இது 450 ரூபா. இது 60 ஹவர்ஸு 450 ரூபாய்க்கு வர்த்தபிளானது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜூஸ் தான். இதோட விலை ஜூஸ் மேக்கரு சார்ஜபிள், ரீசார்ஜபிள்னு சொல்லுவாங்கள்ல அது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 ருபீஸ். 500 ருபீஸ்க்கு தரோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே உள்ளதான் வாட்சு 1000 ரூபா சொல்லியாச்சு. அடுத்தது வந்து இது என்னப்பா இது சொல்லிக்காட்டு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து நம்ம வீட்ல பிளக் பாயிண்ட் பார்த்தீங்களா, சாதா பல்ப் மாதிரி தான் இது. ஆனா ரீசார்ஜபிளா? ரீசார்ஜபிளா இல்ல, டைரக்டா கரண்ட்ல மாட்டினா ஸ்பீக்கரும் இருக்கு. ஓ, என்ன கலர் வேணாலும் லைட், நம்ம ஆர்ஜிபி லைட். பட் நம்ம கிட்ட என்ன பிளக் இல்லையா? சரி, ஓகே. இது வந்து கலரா சேஞ்சபிள் ஆகும் இது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து கரண்ட்ல தான் செட் பண்ண போறோம். கரண்ட்ல செட் பண்ணிட்டு இதுல ஸ்பீக்கர் வேற இருக்கு. ஸ்பீக்கர் இருக்கு. இதுக்கு தனியா ஒரு ரிமோட் வேற கொடுத்துறாங்க. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபா. செம்ம வேற லெவலுங்க. இது நம்ம வீட்டில் கூட மாட்டி வச்சுக்கலாம். நைட் லேம்பா வச்சுக்கலாம், சவுண்டு கேட்டுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு இதுல, கலரா ப்ளே மியூசிக் போட்டுக்கலாம், சவுண்ட் எஃபெக்ட், பேட்டரி எனர்ஜி சேவிங், ஏகப்பட்ட வேலை இருக்கு இதுல. ஸோ இதோட ப்ரைஸ் வெறும் 300 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். எல்இடி லைட்டே 300 ரூபா விற்கிறான். என்ன சொல்றீங்க? அடிமாட்டு விலை. இது என்னப்பா டார்ச் லைட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 250, 250 ரூபா ரீசார்ஜபிள் எல்இடி டார்ச் லைட்டு. இதை கொஞ்சம் வெளியேடு.
இது வந்து பார்த்தீங்கன்னா 200 தான் இந்த ஹெட்ஃபோனோட விலையே. நம்ம ஏற்கனவே 300 போட்டே தாறுமாறாக வித்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிமாட்டு விலையோட அடிமாட்டு விலையாகி போச்சு இது. இதோட விலை இதை ஓப்பன் பண்ணுறாங்க 250 இப்படி ஒரு டார்ச்சர் செம்ம லுக் இருக்கு இங்க பாத்தீங்களா? இதுவும் அந்த நைட் அந்த 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 பில்டிங் தெரியுது பாத்தீங்களா? ஸோ வேற லெவலு. அதே மாதிரி இங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இதை ஆன் பண்ணு. இரு இங்கிட்ட ஏதோ வேற ஏதாவது பட்டன் கொடுத்துருவான். செம்ம வெளிச்சம். ஸோ வேற லெவலு பஸ் இது பாருங்க. செம்ம வெளிச்சமா இருக்கு பாருங்க. இருட்டில் காமிச்சோன்னா இன்னும் வெளிச்சமா இருக்கும். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா? 250 ரூபா. 250 சரியா? அதுக்கு ஒரு சார்ஜரே கொடுத்துறான். சார்ஜர் தனியாக வாங்க போனாலே 100 ரூபா கிடக்கு. 100 ரூபா கிட்ட ஆகுது. ஸோ சார்ஜரும் தனியாக கொடுத்துட்றான். அப்படின்னா பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு இது என்ன சொல்கிறது, நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். இது விலை கம்மி இது. அதே மாதிரி இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 120 வாட் சார்ஜரு. எம்ஐ சார்ஜர் இது 1800 ரூபா போட்டு நாங்கள் விற்காம இருக்கு. எம்ஐயா என்னது? விவோவா? இப்போ விவோவா எம்ஐயா? விவோ சார்ஜர். ஆமாம், விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிளும் இருக்குது. கேபிள் ஒரிஜினல் கேபிள். அதே மாதிரி வந்து மண்டே இருக்குது. 120 வாட் சார்ஜர். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1500 ரூபாய்க்கு தரோம். இந்த கேபிள், இந்த ஒயரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா ஒர்த்தானது. பஜாரில் போய் கேட்டோம்னா 2500 ரூபா 3000 ரூபா சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு தரோம். கேபிள் மட்டுமே தனியாக வாங்க போனால் 400 ரூபாய், 350 ரூபா 400 ரூபா ஒரிஜினல் கேபிள். ஸோ அதோட சேர்த்து இந்த மண்டேயை கணக்கு பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை, 1000 ரூபா தான் இது கணக்கு வருது. ஸோ 1500 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 15 ப்ரோ இருக்குல்ல, ஒரிஜினல் கேபிள். இது டூப்ளிகேட் கிடையாது, பக்கா 100% ஒரிஜினல் கேபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நம்பர் கூட இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி காட்டு. ஏன்னா சில பேர் டூப்ளிகேட் நினச்சிருவீங்க. டூப்ளிகேட்னா இது 300 ரூபாய்க்கு கூட வருது கிடையாது, அது எனக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரிஜினல் கேபிள். ஆட்டா மாதிரி ஃபோக்கஸ் ஆகணும். அது இந்த இடத்துல ரொம்ப குட்டியாக இருக்கும். ஃபோக்கஸ் பண்ண இது ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஆகாதுப்பா, வைப்பா. ஆனால் இந்த இடத்துல எழுதி இருக்கு. அதெல்லாம் ஒரிஜினல், பக்கா ஒரிஜினல் பஸ். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா? 1500. என்னடா 500 ரூபா தான் வாங்கணும் நம்ம. அப்படியா? 1000 ரூபான்னு தரேன் பஸ், 1000 ரூபான்னு தரேன். நீனப்பா 1500 ரூபா போட்ட எவனா வாங்குவானா? 1000 ரூபா போட்டு விற்று விடும். இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1250 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். இது ஒரிஜினல் 20 வாட் சார்ஜரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள். இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ? 1250. வேற என்னென்ன இருக்கு? எடுப்பா, வெளியேடு. இந்த ஸ்பீக்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா 800 மைக்கோட விலை ரொம்ப கம்மி. உங்களுக்கு ஏதாவது கம்மி பண்ணுறியாடா? சரி, ஓகே. அப்போ வந்து ஓப்பன் வெளியே எடுத்து பார்ப்போம். இது நம்ம போடவே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். அப்படியா? பயங்கர பெருசா இருக்கு. எவ்வளோ? வெறும் 800 தானா? ஆமாம், வெறும் 800 தான் பஸ். ஏதோ பெரிய ராணுவத்தில் யூஸ் பண்ணுற ஒரு கருவி மாதிரி இருக்கு. Welcome to MC Music World. The Bluetooth device is ready to pair. இதுவும் வாய்ஸ் சேஞ்சர்லாம் இருக்கா இதுல? இது வாய்ஸ் சேஞ்சர்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ, ஹலோ, மைக் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது? இது ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆமாம், மைக் வந்து ஒயர்லெஸ் இல்லை, ஆக்ஸ் கேபிள். ஓ, ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 800 ரூபா தான் சொல்கிறாப்புல தம்பி. பாக்ஸோட இருக்கு. ஹலோ, 1 2 3. ஹலோ, மைக் டெஸ்டிங். ஹலோ, மைக் டெஸ்டிங். ஓகே, பக்காவா இருக்கு பஸ். இதோட விலை வந்து வெறும் 800 ரூபா தான். வேற எடுப்பா, டக்குன்னு வீட்டுக்கு போலாம்பா. இதை போட்டு விட்டு தம்பி டக்குன்னு டப்பால போடு. அடுத்தது காமிப்போம். அவன் கையில கொடுத்துரு, பேக் பண்ணிக்குவான். கீழே இருக்கு, அதை எடு. இது வந்து 350 ரூபா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான குவாலிட்டி. இது
இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு டார்ச்சர் கூட கொடுத்துருக்கானுங்க. டார்ச் லைட்டா? அது வேற. அது ஓ அது வேறயா? அது ரேடியோ. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கும்முன்னு பெருசா இருக்கு. ஸோ இதோட விலை 350 ரூபான்னு போது நம்ம வந்து குவாலிட்டி அந்த வெயிட்லெஸ் தான். வெயிட் இருக்கு பாத்தீங்களா, அது வெயிட் தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ வெயிட் இருக்கும் போல இருக்கு. அள்ளருக்கு பாருங்க. Welcome to Eurotel சரி உள்ள wireless தூக்கி போடு. speaker. 350 ரூபா இது. அடுத்ததை காட்டு. அடுத்தது எடு தம்பி, அடுத்தது எடு. என்னப்பா நீங்க என்னதான் பண்ணீங்க? அடுத்தடுத்து எடுத்து கொடுப்பா. அவனை எடுத்து கொடுக்க சொல்றா. இது மிக்ஸி நம்ம போட்டோம் 400 ரூபா இது. சார் இது பயங்கரமான வேலைக்காரன் சார், செம்மையா இருக்கு. ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே திரும்ப ஒருக்கா காட்டுறேன். நேற்று இன்னைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வித்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து போய் ஒரு கடையில் மிளகா பொடி அரைக்கணும்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபா 25 ரூபா ஒரு அப்படியே வாங்கிடுவானுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கி வச்சிருப்போம். சும்மா சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அதில் போட்டு நம்ம அந்த மிஷினை 10,000 ரூபா மிஷினை ரிப்பேர் ஆக்கிடக்கூடாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி 400 ரூபாய்க்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி வச்சு நம்ம வந்து வீட்டில் தேங்காய் அரைச்சிக்கலாம், வெங்காயம் எது ஏதோ பண்ணிக்கலாம் சரியா. அதனால விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 400 ருபீஸு. அடுத்தது எடுப்பேன். இது என்ன இந்த டைனிங் டேபிளில் விரிக்கிற மாதிரா? ஸோ இது எவ்வளோ? இது 150 ரூபா பஸ். இது விதவிதமான கலரில் விதவிதமாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபா. அடுத்தது எடுப்பா. ஜூஸர் 500 ரூபா தானே? அப்படியே 500 ரூபா, 50 ரூபா கிடைக்கும் அவ்வளோதான். அண்ணனுக்கு ஒன்று கொடுத்து விடு. கொடுத்துட்டு போங்கண்ணா, உங்களுக்கு இல்லாததா? இது வந்து மசாஜர், பாடி மசாஜரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் உழைச்சிட்டு வேலை செய்ய என்ன சொல்கிறதுனே தெரில, வீட்டுக்கு போய் அப்படி கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மசாஜர் வந்து பயங்கரமாக வேலை கொடுக்கும். இது என்னப்பா இது கவுரு? அதான் அந்த ரோலர் மாதிரி இருக்கும்ப்பா, டைமண்ட் மாடலில் இருக்குது. அது சும்மா கழுத்துக்கு, கைக்கு, முதுகுக்கு இது மாதிரி பண்ணிக்கலாம். இதோட விலை வெறும் 250 ருபீஸு. நான் உள்ள வச்சிடா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெறும் 150 ரூபா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு. சார்ஜ் இல்லை போல இருக்குப்பா. சார்ஜ் இல்லை. இந்த லைட் எரியும், இந்த லைட் எரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவனையா மண்டையை கூட உடைச்சு விட்டுருலாம் அவசரத்துக்கு. அதாவது ஆபத்து காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை உடைக்கிறதா? சரி ஓகே. இதோட விலை வந்து வெறும் 150 தான். இது ட்ரைபாட் ஆல்ரெடி ட்ரைபாடு 450. இது வந்து 300 தரோம். வித்து விடு, விற்காம கிடைக்கல. 300 போட்டு வித்து விடு அவங்க ஃபைனல். இது அப்படியா பஸ்? இது 1200 ரூபாய்க்கு தரோம். 1500 ரூபாய்க்கு விற்றோம் நாங்களே. 1500 ரூபாய்க்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினதே நாங்கள் தான் இந்தியாவில் சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து விலையை உடைச்சி வெறும் 1200 ரூபாய்க்கு விற்கிறோம். 1200க்கு விற்கிறோம். இது ப்ரொஜெக்டர், இது மினி ப்ரொஜெக்டர். ஏன்னா எல்லாமே இது வந்து அதுக்காண்டி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஃபுல் படம் பார்த்துடலான்னு மட்டும் கனவு காணாதீங்க. சும்மா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீட்டில் இல்லாட்டி எங்கேயா ஒரு ஸ்கூலில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இல்லடா. அப்புறம் இது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமா? அந்த ஒரு படம் ஃபுல்லாக பார்த்து முடிகிற வரைக்கும் குவாலிட்டி வருமா? ஓடுறதுலாம் ஓடும். ஆனா அந்த அளவுக்கு டிவில பெரிய ப்ரொஜெக்டர்ல ஓகே ஒரு அளவு ஜஸ்ட் ஒரு காட்டுக்குள்ள போறோம், ஒரு வீட்டுக்குள்ள போறோம், அவசரத்துக்கு டிவி இருக்காது, கரண்ட் இருக்காது, ஏதோ ஒன்று இருக்காது. அப்ப அந்த நேரத்துல இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். 1200 சார்ஜ்லாம் கிடையாது, கரண்ட்ல போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஓ ஆமால, இது கரண்ட் சார்ஜ்லாம் கிடையாது, எவ்வளவு நேரம் வேணாலும் ஓடும். கரண்ட்ல அப்படியே டைரக்ட்டா இது ஒரு ஃபுல் படம் பார்க்கலாமா? இதுல பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சார்ஜ் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டி, மெமரி கார்டு போட்டுக்கலாம், ஏவி இது என்னது ஆடியோ சவுண்ட் வெளியில எடுத்துக்கலாம், ஹெட்போன் போட்டுக்கலாம், ப்ளே வேற என்ன யூஎஸ்பி போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது, HDMI கேபிள். ஸோ வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா டிவி இல்லாட்டாலும் இந்த டிஷ் ஆண்டனா, ஃபயர் ஸ்டிக் இருக்குல, அதான் டிஷ் ஆண்டனா போட்டுக்கலாம். ஃபயர் ஸ்டிக் கூட அதான் நம்ம அமேசான் கார்டு நம்ம வீட்ல வச்சிருக்கோம். அமேசான் அந்த இது ஃப்ளிப்கார்ட் இது இன்டர்நெட் எல்லாமே வரும்ல அது மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணி வீட்டில் பார்த்துக்கலாம். வெறும் 1200 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். இந்த சார்ஜர் கேபிள் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக வாங்கினாலே 500 ரூபா சொல்லுவாங்க. இந்த கேபிள் கூட இருக்கு. ரிமோட்டே இருக்கு, பஸ் ரிமோட் கண்ட்ரோலே இருக்கு. ஸோ இதோட விலை 1200, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான். வேணுன்றவங்க கால் பண்ணுங்க.
அது ஒயர் வராது, சார்ஜபிள். வெறும் டைப் சி தான் அது. டைப் சி இருக்குல்ல, மொபைல் சார்ஜர் தான். ஒண்ணும் இல்லைண்ணா, 50 ரூபா கிடைக்குண்ணா, நம்புங்க. வெறும் 50 ரூபா தான். நீங்க வாங்கிக்கங்கண்ணா, எடுத்துட்டு போங்கண்ணா. ஆனா எனக்கு வந்தது வந்து வெறும் அது அவ்வளவுதான் வந்தது. உங்களுக்கு வேணா சீசை போட்டு கொடுத்துறேன், உங்களுக்காக வேணா தரேன் நான் உண்மையில. ஆனா வெறும் இப்படியா? சரி சரி சரி, எடுத்துட்டு போங்கண்ணா, நான் எடுத்துட்டு போங்கண்ணா. நீங்க சரி எடுத்துட்டு போங்க, நான் பேசல. ஓகே சரி. சரி ஓகே, இத போடவே இல்ல நீங்க. இது என்னது இது? அது இது மண்டதான். மண்டை 67 மண்டை. தம்பி அந்த கேபிள் கொடு. எத்தனை வேணும்? அண்ணனுக்கு ஒரு 10 கேபிள கொடு. 67 வாட்ஸ், 600 வாட்ஸ். இது 600 வாட்ஸ். 67 வாட்ஸ், 600 ரூபீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள், ஆமா மேக் புக்கு அது மாதிரி கண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சோப் வைக்கிறது. இதை விட்டுரு, இதை வெளியே நான் சொல்றேன். சோப் காட்டி வைக்கிறது, மஞ்சள் கலரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து நம்ம வந்து கரண்ட் யூஸ் பண்ண தேவையில்ல. இதுவே சோலார்லயே பேட்டரி, சோலார் பவர்ல, சோலார் பவர்லயே வந்து அதாவது இதோட இது வேஸ்டேஜ் ஆகாது, வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ இது நிறைய இது இருக்கு. அப்படி இல்லைன்னா வெயில்ல கொண்டு போய் வச்சுக்கலாம்ல. வெயில்ல வச்சாலும் அது இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் சும்மா டிம் அந்த இது எல்லோ கலர் மாதிரி. சரி, அப்புறமா போக திருவ பிரைட்னஸ் அதிகமாயிட்டே போகுது. பாத்தீங்களா? பக்காவா இருக்கு. இந்த மாதிரி வீட்டுல வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு மரியாதை இருக்கும். அப்படி வீட்டுல தொங்குனா எங்க. ஆமா, விலை எவ்வளவு இது? 300 ரூபா தான். 300 ரூபா, வெறும் 300 ரூபீஸ். சரி அடுத்தது எடு, அடுத்தது. அதெல்லாம் கிடையாது. என்ன 10 எடுத்துக்கலாம், 5 நாளைக்கு யாராவது கேட்பாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. முஷிதா அப்படியா? ஆ சரி, நீங்க எடுத்துட்டு போங்க. கடைக்காக தான் நம்ம அப்படியா? கடையில எல்லாமே அசி பீஸ் தான் வச்சிருக்கோம். ஆமா ஆமா, தெரியும் தெரியும். நீங்களே என்கிட்ட எல்லாம் வாங்குற அசி. கண்டிப்பா கண்டிப்பா. எதுக்குன்னா பார்த்தா சரி சரி. கலரா இருக்கு, சும்மா வைக்கலாம்ல. சரி சரி. இந்த வாட்ச் போட்டு இருக்கு. இந்த வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 350. இதை ஓபன் பண்ணுப்பா இந்த வாட்சை. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச். என்னோட இது சும்மா அளவு டீசெண்டா. ஆமா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா தட்டு மாதிரியே கொடுத்துறாங்க. இதை தூக்கி இதுல மாட்டிட்டு வெறும் 350 ரூபா தான் இதோட விலை. அமுக்கி விட்றா, அவ்வளவுதான். அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணலாம், யூஎஸ்பி சார்ஜர்ல போட்டு சார்ஜர் போட்டிக்கலாம். ஸோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபீஸ். இதா இது ஒரு வாட்டி எண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்தா சொல்லிடுவாங்க. கரெக்டா இருக்கா? வேற கேரி பேக்ல போட்டு கொடுப்பா. மொத்தம் எத்தனை அது கேபிள்? 15. ஓகே, 15 கேபிள். பிளாக்ல இருக்கு மேடம். பிளாக் காலியா? வெறும் ஆரஞ்சு மட்டும் தான் இருக்கா? அது அண்ணன் எடுத்துட்டு போறாப்லையா? சரி ஓகே. கீழே ஒண்ணு விழுந்துருச்சு பாரு. Black color எல்லாம் காலியா? அந்த வேக்யூம் மேட்ரா அது சும்மா வாக்யூம் கிளீனர் எடு. வேற என்ன இருக்கு எடுங்கப்பா, போட்டு விடுவோம். ஹேர் ட்ரையர். இது ஹேர் ட்ரை இல்ல. வீட்ல சோபால டஸ்ட் இருந்துச்சுன்னு வைங்க, காருக்குள்ள டஸ்ட். ஹேர் ட்ரை இல்ல, வாக்யூம் கிளீனர் இது. ஸோ இது வந்து பாருங்க, சோபா, கட்டிலு, கம்ப்யூட்டரு, வாக்யூம் கிளீனர். இதோட விலை வந்து 210 ரூபா. அடுத்தது எடுப்பா, அடுத்தது. ஃப்ளாஸ்க் எவ்வளவுக்கு போட்டோம் தெரியல. அது ஒண்ணு கூட எவ்வளவுக்கு வாங்குவோம் நீ தான் தனியா போய் 600 ரூபா. அப்ப 700 ரூபா இல்ல, வாங்குனதே 550 ரூபா. இதோட ஃப்ளாஸ்க் இது. இதோட விலை வந்து வெறும் 600 ரூபா தான் இது. இதோட இதை ஓப்பன் பண்ணேன் ஒரு நிமிஷம். ஃப்ளாஸ்க் இது எத்தனை லிட்டருன்னா 1.8 லிட்டர். அதான் 2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மிங்க. அது 2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மி. நம்மள்ட்ட ஒன்று இருக்குல்ல. ஆமா, கரண்ட்ல கூட போட்டு வச்சுக்கலாம். ஃப்ளாஸ்க் இது அப்படியே சூடா. இப்ப நம்ம வீட்டுல இப்ப இந்த எங்ககிட்டயே ஒண்ணு கிடக்கு பாருங்க, ரொம்ப நாளா வச்சிருக்கோம். அந்த அவன் ஆசி மட்டும் தான் யூஸ் பண்றான். ஸோ இதோட விலை வந்து 600 ரூபா, 600 ரூபீஸ். 2 லிட்டரு
இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த 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 தட்டு இருக்குல்ல இதில் தூக்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அழகா அது பாட்டுக்கு சூடாகிட்டே இருக்கும். தேவைப்பட்ட போது டீ போட்டு குடிச்சுக்கலாம், காஃபி போட்டு குடிச்சுக்கலாம், எது வேணுமோ குடிச்சுக்கலாம். சரியா? 600 600 ருபீஸ். அடுத்தது எடுப்பா, அடுத்தது எடு. வேற எக்கச்சக்கமா இருந்துச்சப்பா, என்னப்பா நீங்க? நிறைய இருக்கு. அப்படியா? ஸ்பீக்கர்லாம் அப்ப மத்ததுல இன்னும் ஏப்பா எப்படி எல்லாம் இது என்னது இது? இது என்ன லாம்புப்பா? எவ்வளோப்பா ரேட்டு? ரேட் என்ன? ரேட் என்ன சொல்லு. அதேதான், இது 600 போட்டோமா? இது 600 எவ்வளோடா ருபீஸ். இது? ஆமா 600 தான். 600 ருபீஸ். வித்தியாசமான ஒரு லைட்டுங்க அது. இது குவாலிட்டியா இருக்கும். அப்படியா? 600 வேற லெவல்ல இருக்கு. ஏதோ வந்து மாயாஜாலம் இது பண்ணிருக்க. ஓபன் பண்ண. மேலேயே வந்து இது வந்துருது சோலார். ஓ, இது இந்த கேஸ் லைட்டர் அந்த காலத்துல இந்த அது மாதிரி இது அது என்ன இந்த லைட்டர் அது ஏதோ இந்த வடிவேல கவுண்ட் பண்ணி அது அந்த சைக்கிள் முன்னாடிலாம் சைக்கிள் முன்னாடி வந்து வடிவேல அமுக்கி விட்டு போயிடுவானே. கவுண்ட் பண்ணி கவுண்ட் பெட்ரோமாக்ஸ் லைட் அது மாதிரி. இதுவும் என்னன்னா சோலார். நிறைய மாத்திட்டீங்களா ஸ்டைலா? எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கு. எவ்வளவு போடலாம் கேபிள்? நான் கேபிள் எவ்வளோண்ணா அது? நான் 100 ரூபா விற்கிறேண்ணா, நீங்கள் பார்த்து கொடுங்கண்ணா. நான் ஒன்றும் சொல்லலை. நான் என்ன 20 ரூபா வச்சுருப்பேன், உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி ஐட்டம் தான். எனக்கு கடைக்கு தகுந்த மாதிரி. சரி ஓகே, வரும். நான் ஏதாவது குண்டக்கு மண்டக்க வரும், எது வந்தாலும் போட்டுட்டு தான் இருப்போம். நம்ம இது வரும் அது வரும்லாம் சொல்ல மாட்டோம், எது வந்தாலும் போடுவோம். இது அது எதுனா சந்தோஷமா இருக்கீங்க? இல்ல வீடியோ போட்டு கிளம்பிடுவேன், அதுக்குதான். இது எனக்கு என்ன அதா சரி, அது ஒரு நாசை கம்மி பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். இல்லைண்ணா ஆனா அசலே அவ்வளவுதாண்ணா, உண்மையிலே போய் சொல்ல உங்களுக்காக தான் தரேன். வீட்டு யூஸ்க்குன்றீங்க, நம்ம அது போயிட்டு ரைட் அதுதான். நல்ல வெறும் தெரியுமா தெரியாதா? எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, வெறும் சாத்துக்குடி தான் பண்ண முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாது, சாத்துக்குடி போதும். 1200 ரூபாய் தான் இதுல வச்சு. அப்படியா? தெரியல, நமக்கு வந்தது அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா டார்ச் லைட். எதுனா இதா? இது 210 ரூபா. இது அவ்வளவுதான். இதெல்லாம் 30 ரூபா கிடைக்கும் எனக்கு. 30 ரூபா 40 ரூபா. இந்த இதை எடுக்கும் அவ்வளவுதானே. என்ன இதெல்லாம் போயிட்டு அதிகமா சம்பாதிச்சுட்டு இருந்தோம்னா நேரம் டைம் வேஸ்ட் ஆகும். இது வந்து 350 ரூபா. இது ஃபாரஸ்ட்ல எடுத்துட்டு போலாம். இங்கே பாருங்க, வெளிச்சத்தை பாருங்க, தெரியுதா எவ்வளவு தூரம்? ஸோ இங்க இருந்து எப்படியும் 3 கிலோமீட்டர் இருக்கும் பாருங்க, 3 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அங்கே வரைக்கும் நமக்கு வந்து வெளிச்சம் கிடைக்குது. இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும், அதுவும் வெளிச்சம் கிடைக்குது. ஸோ இதோட கிலோமீட்டர்லாம் இருக்காது ஓவரால். அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? 2 கிலோமீட்டர் இருக்குமா? இது 2 அது 3. ஏதோ சொல்லும் போது சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. வேற எடுப்பா டக்குனே. சரி முடிச்சிருவோமா? இப்படா கிளம்பலாமா? அப்படி ஏய் கொஞ்சம் அழகா பாக்ஸை திரும்ப மடிக்கும் போது திரும்ப அழகா மடிச்சிரு. இது எவ்வளோ? இது 300 சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பசங்க அந்த வந்து யூடியூப் சேனல் நடத்துறான் பாருங்க, அவங்களுக்கு இது வந்து பக்காவா இருக்கும். பேஸு ஈஸு. சரிண்ணா ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா பஸ். இது கலராக இருக்கும், வேற லெவல் ஸ்பீக்கரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண வேணாமா? சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஸ்பீக்கர், கைக்கு ஒரு கோலிக்கா தண்டி தான் இருக்கும் மொத்தத்துலேயே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் இது. ஸோ கையிலேயே எடுத்துகிட்டு போகலாம். இது மஸ்கிட்டோ கில்லரு 200 ரூபா இது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பெரிய அவஸ்தைப்படுறதே வந்து கொசு தான். அதுவும் இப்போ வந்து வித்தியாசமான கொசுவாக இருக்குது. கொசுவை கண்ணில் பார்க்கவே முடியல, அதுவே இத்தினூண்டா தான் இருக்கு. இது வந்து 300. இதெல்லாம் 300 ரூபா. இது செல்ஃபி ஸ்டிக்கு 350 ரூபா போட்டோம், இப்போ 50 ரூபா குறைச்சிட்டோம். இது வந்து மைக் மாதிரி, இங்க அதான் மைக் மாதிரி. இங்க பேசினா இங்க ஸ்பீக்கர். ஆமா 600 ருபீஸ் நம்ம போட்டோமே காலையில. ஆமா அதேதான் 600. இங்க பேசினா இங்கே கேக்குமா? இங்க பேசணும், இங்க இது வழியா வெளிய கேக்கும். ஓ அப்படியா? வேற லெவல் பஸ் இது. இது மினி இது மாதிரி, அது என்ன சேவர் மாதிரி. சேவர், மினி சேவர் இது. சரியா? ஆமா. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 200. இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல 1000 ரூபா 1200 ரூபான்னு விற்கிறான். இது வந்து சேவர். இது வந்து சேவர். இதோட விலை வெறும் 250 ரூபா தான். இது வந்து ரேடியோ மாதிரியே உள்ள ரேடியோ மாதிரி பயங்கர மினி. இதுதான் வந்து நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், டார்ச் லைட். இதுதான் சொன்னப்பா, இது டார்ச் லைட் 450 ரூபா. இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மினி. இதெல்லாம் எங்கேயும் கிடைக்கும், இது எங்கேயுமே கிடைக்காது பஸ். இதெல்லாம் 450 ரூபா. ஓகேண்ணா ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. இது எவ்வளோ? இது எவ்வளோப்பா போட்டோம்? இது
இது 300. 300ண்ணா எனக்கு உங்களுக்கு தானே அண்ணா பீஸ்ண்ணா. நான் எல்லாம் அண்ணா இது எல்லாமே அண்ணா அப்படி இல்லைண்ணா 500 போட்டது. இப்பதான் நாங்க கம்மி பண்ணி போட்டோம். பார்த்து கம்மி பண்ணி அண்ணா போடுங்க. 500 அதானே அண்ணா 500 போட்டோம். நான் உண்மையிலே சொல்றேன் இது 500 200 ரூபாய் போடுங்க. பையன் படிக்கிறதுக்காக தான். அப்படியா? சரி ஓகே போங்க. வாங்கிட்டு போறான். பாருங்க அந்த அப்புறம் இல்ல வீடியோல பார்த்துட்டு அப்படி சொன்னா அப்புறம் வாங்க மாட்டாங்க. நான் சொன்னேன் சரி ஓகே ஓகே கேபிள் 60 ரூபாய் போடுவேன். அதுக்கு மேல அண்ணா போடுங்க. ப்ளீஸ் நான் கட்டாதுண்ணா. நீங்க 80 ரூபாய் சொன்னீங்க, 60 ரூபாய் சொல்லலாம். ரொம்ப சொல்லலாம். 20 ரூபா கிடைக்கும். 30 ரூபா கிடைக்கும். 30 ரூபா கிடைக்கும். சரி விடுங்க, அது நம்ம பேசணும். நம்ம அப்புறமா பேசுவோம். ஓகே இல்ல உங்களுக்கும் இதா இருக்கு. ஆமாண்ணா. என்னண்ணா நீங்க ஓகே இது போட்டு இங்க வாசல் இது என்னப்பா இறங்கி வேணா 600. இது வந்து பாத்தீங்கன்னா அவசர அடி. இது என்னப்பா இது? அதான் டார்ச் லைட். டார்ச் லைட்டு ஹெவி டியூட்டி. இது ஹெவி டியூட்டி. இந்த சைடு வந்து பக்காவா இருக்கும். வேற லெவல்ல இருக்கு. இப்படி புடிச்சுக்க. அதான் சிக்னல் இருக்கும்ல. சிக்னல். ஆமா டபுள். அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கார்ல பைக்ல போகலாம். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நிப்பாட்டணும் காரை அப்படின்னா இது எமர்ஜென்சி யூஸ் ஆகும். டியூப் லைட்டும் இருக்கும். அதே மாதிரி இந்த டார்ச் லைட்டும் இருக்கும். இது எமர்ஜென்சி லைட்டும் இருக்கும். ஸோ இது வேற லெவல்ல இருக்கும். இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே யூஸ் ஆகும். இது 600 தான். ஹெவி வெயிட். இது வெயிட் தான் காசு. இதுல ஒரு 600. இது சார்ஜர். இது சார்ஜர். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ஜர் தான். ஒரிஜினல் சார்ஜர் கிடையாது, காப்பி தான் இது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவன் கடையில போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ 85 வாட்ஸ் இது. ஸோ இதையே வந்து ஏமாத்தி 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு வித்துருவானுங்க. நாங்க வந்து உண்மையிலேயே வந்து விலையை உடைச்சி 250 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். இது 450. இது வந்து பாத்தீங்கன்னா 450. இதெல்லாம் வந்து நாங்க தனி வீடியோலயே போட்டுடலாம்டா. இதெல்லாம் சின்னதா போட்டோம்னா யாருக்குமே தெரியாதுடா. பரவாயில்ல. சரி ஓகே 450. தம்பி நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் 450. இது பயங்கர கோல்டு கலரு, வேற லெவல்ல இருக்கு. இது என்னப்பா? லைட் தலையில மாட்டுறது. தலையில மாட்டிட்டு அலையிறோம். இது அதான் அந்த இதுல மலை உடைக்கிறது, ஆர்பாரு. ஸோ அந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு யூஸ் ஆகும். கார்பெண்டர் நைட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு தலையில மாட்டிட்டே திரிவாங்க பாத்தீங்களா, லைட்டை போட்டுட்டு. அது ஸோ இதோட விலை எவ்வளோ? 350 ரூபாயா? ஆமா 350. லாஸ்டா ஏதோ அதெல்லாம் எடு. அந்த டார்ச் லைட்லாம் டார்ச் லைட் ஆல்ரெடி போட்டுருந்தாங்க. இது எவ்வளோ? இது இது வந்து அதான் நம்ம 700. இது லைட் போட்டோம்ல, லைட் வச்சது. அதுலயே இது நல்ல குவாலிட்டி. பஸ் இப்போ நீங்க இது வாங்குறீங்கல்ல, இது 350 ரூபா. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து 700 ரூபா. 700 ருபீஸ். மைக்கும் நல்ல குவாலிட்டி. மைக்கும் நல்ல குவாலிட்டி. எல்லாமே நல்ல குவாலிட்டியா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை வாங்கிருங்க. இது எவ்வளோப்பா? இது 550 ரூபா. 550 ரூபா. இதுவும் லைட் எரியுற ஸ்பீக்கர், பெரிய ஸ்பீக்கரு 550 ரூபா. அப்புறமா அங்க உள்ள ஸ்பீக்கர் போட்டுருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இவனை எடுத்து வச்சிராவடா. இவர் அழகா எடுத்து வைங்க. அதுக்குன்னு அப்படியே தூக்கி போட்டு கிளம்ப வேணாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா 1100 ரூபா. இது வந்து பாத்தீங்கன்னா 1000 பெரிய ஸ்பீக்கருங்க. இதெல்லாம் 1500 ரூபா போட்டிருந்தோம் நாங்க. இந்த பாருங்க மேலேயே 1500 ரூபா போட்டிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்பீக்கர் வித் மைக்கு இப்போ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 1100 ரூபா 1100 ரூபாய்க்கு தான் தரோம். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கலருக்கு இதை எடுத்து ஆன் பண்ணி கட்டுவோமா? ஏற்கனவே காமிச்சிட்டோம். சூப்பரா இருக்கும். இது செம்மையா இருக்கு. ஓகே இது வந்து 2000 ரூபாய்க்கு தரேன். 2000 ரூபாய்க்கு தரேன். இதுவும் 2000 ரூபாய்க்கு தரேன். ஸோ 2500 ரூபா 2500 ரூபா போட்டோம். இப்போ 2000 ரூபா போட்டு வித்து விடுறோம். சரி ஓகே அவ்வளோதான். எடுத்து வைங்கப்பா போகலாம். வேற ஏதாவது இருக்கா உள்ளடியில் ஏதாவது? இந்த ஒரு ஸ்பீக்கர்லாம் கார் டயர் மாதிரி ஒன்று இருக்கு. ஆமா ஆமா கார் டயர். அது எடு. அது எவ்வளோ? அது கார் டயர் மாதிரி இருக்கு. கார் டயர் மாதிரி தான். ஆனா இது பேஸ் வந்து நல்லா இருக்கும். பேஸ் சூப்பரா இருக்கும். 450 ரூபா இது. சரி உள்ள வச்சிரு. அவ்வளோதான். பாரு பஜாரே ஓன் இருக்கு. நாங்க தான் கடைசி ஆளு. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமானையும் அப்படியே அடுக்கி வச்சிட்டோம். செல்ஃபோன் ஃபுல்லாக. ஸோ எது வேணும் பார்த்துட்டு இது பண்ணிக்கங்க. சரி பஸ் இதுக்கு மேலே நம்ம டைம் எடுத்துக்கோனா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஏன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா B1லேருந்து போலீஸ் வந்து என்னப்பா இன்னும் கடை திறந்து உட்காந்துருக்க அப்படின்வாங்க. யாரும் இல்லாத கடையில் டீ ஆற்றிட்டு இருக்கேன்னு கடுப்பு கிளப்புவாங்க. சரியா? அதனால நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் மரியாதை. இதோட இந்த வீடியோவை இதோட ஃபில்அப் பண்ணிக்கிறேன்.